ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே ஃபிஷிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நியர்பை தான் ஒரு பிளேஸில் வந்து ஃபிஷிங் வந்திருக்கோம். ஸோ என்ன ஃபிஷிங்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லைன் போட்டு ஃபிஷிங் பண்ணுவோம். டெட் பைட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் ராடும் காஸ்ட் பண்ணி வைப்போம். எல்லாமே டெட் பைட் போட்டு தான் ஃபிஷிங் வந்துருக்கோம். ஸோ ஏன்னா டைம் போகாமல் இருந்தப்போ எந்திரிச்சு வந்தது, அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லி நம்ம கோப்ரோ ரெடி ஆச்சா. கோப்ரோவில் வீடியோ எடுத்து நிறைய நாள் ஆச்சு, நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். கோப்ரோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஃபிஷிங் பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கோப்ரோ கிளியர் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கிளாரிட்டி எல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். சரி, ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபிஷிங் போகும். நம்ம யூஸ் பண்ணுற பைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் மீன் தான், இறால் தான் யூஸ் பண்ணுறோம், இறால் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டாக இப்போ ஃபிஷிங்குள்ளே போய் வளவலன்னு பேசாமல் ஃபிஷிங்கை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்க மீனை பாருங்கள். ஒரு நல்ல ஒரு காரை, என்ன காரைன்னு தெரியல, இது கரெக்டாக பேர் தெரியல நமக்கு இந்த காரை பேர். ஸோ ஒரு சின்ன ஒரு கார் கிடச்சிருக்கு. சும்மா ஆளை போட்டு மீன் பிடிக்கலான்னு வந்தோம், டைம் போகாமல் வந்தோம். சரி அப்படியே வீடியோ எடுக்கலான்னு எடுத்துருக்கேன். பாருங்கள், சின்ன காரை. சரி அடுத்தது மீன் அடிக்கலான்னு பார்ப்போம். அடுத்து இறா கொடுத்துட்ருக்கோம். இறால் மீன் சின்னதாக அப்படியே தோல் உடைச்சி அப்படி கொடுத்துருக்கோம். பாருங்கள், 2 ஹூக்கு. இப்போ காசு பண்ணி போடும். ரொம்ப தூரம் எல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பக்கத்துலேயே போட்டாரே போதும். நம்ம ராடு காஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது பாருங்கள், ஒரு வாட்டி ஒன்று எடுத்தது, அதுவும் எங்கேயோ அந்த வேஸ்ட்டெல்லாம் கிடக்கும். இங்கே வேஸ்ட்டு நிறைய கிடக்கும். ஸோ அந்த வேஸ்ட்டுக்குள்ளே அடியாரி அத்துட்டு போயிடுச்சு. ஸோ அடுத்து எடுக்கான்னு பார்ப்போம். அதில் வந்து ஃபுல்லாக ராளை கொடுத்து போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மீன் அடிச்சிருக்கு. என்ன மீன் தான் தெரில, நல்ல ஓட்டம் ஓடியான். என்ன மீனுக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு காரையாக இருக்கணும். எஸ், அருமையான ஒரு காரை மீன் கிடச்சிருக்கு. எடுத்துட்டு என்ன ஓட்டம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க. சரி, எப்படி ஒரு சைஸு காரை அடிச்சிருக்குன்னு பாருங்க. எடுத்துட்டு நல்லா ஓட்டம் ஓடிட்டான், நல்லா ஓட்டம் ஓடிட்டான். மீன்ஸ் கேமரா செட் பண்ணுற முன்னாடி எடுத்துகிட்டு ஓடிட்டான். சரியான ஓட்டம். சைஸை பாருங்கள், ஒரு ஹெவி சைஸ். ஒரு ஹெவி சைஸ் காரை மீன் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது அடிக்கலான்னு பார்ப்போம். கேமரா செட் பண்ண முன்னாடி எடுத்துகிட்டு ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல சைஸ் பாருங்கள், ஹெவி சைஸ். கேமரா செட் பண்ணாக்க மவுண்டெல்லாம் மாட்டிகிட்டு இருந்தேன், எடுத்துகிட்டு ஓடிட்டான். ஸோ நல்ல சைஸ். அடுத்து ஏதோ மீன் ஸ்ட்ரைக் கொடுக்குது. ஏதோ குட்டி 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 இது ஒரு சின்ன மீன். ஒரு சின்ன காரை ஒன்று அடிச்சிருக்கு. ஒரு சின்ன காரை, சின்னதில் கொஞ்சம் சைஸ் பரவாயில்ல, நல்ல சைஸ் தான்.
பாருங்க, நல்ல சைஸ் காரை. இந்த தூண்டு எடுத்து உளிங்கிடும், அதான் பிரச்சனை. பையில் போட்டுருவோமா? ஸோ அடுத்த மீன் அடிக்குதான்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் சீ. ஃபஸ்ட் நம்ம இதை காஸ்ட் பண்ணி போடும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த காஸ்டிங் இறால் தான், இறையா வச்சுருக்கோம். ஸோ காஸ்ட் பண்ணி போடும். அடிக்கிறானா இல்லையான்னு பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. ஏதோ மீன் கொத்துது, சின்ன சின்னதாக கொத்திக்கிட்டு இருக்கு. எடுத்துகிட்டு ஓட மாட்டேங்கிறானே. ஓடிட்டான். எஸ், கேட்ச் இட். இனி அவன் நமக்கு தான், அவன் நமக்கு தான். காரை தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸ் காரை. எல்லாம் அட்டிக்கிறது எல்லாமே நல்ல பெட்டர் சைஸ். பாருங்கள், இறால் மீன் போட்டு பிடிக்கிறதுல இப்படி ஒரு அட்வான்டேஜ். காரையாக வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. இருடா அம்பி, எடுத்து ஒழுங்கி விட்றானுங்க, அதான் பிரச்சனை. இது ஃபுல்லாக ஒழுங்கிட்டான். முருங்க. சைஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சைஸ் காரை. இதை நாங்கள் எங்கள் ஊரில் காரைன்னு சொல்லுவோம், சின்ன ஜிடின்னு சொல்லலாம், எப்படியானா சொல்லலாம். பைக்குள்ளே போட்டு வச்சிரும். வேற ஒரு பிளேஸில் போயிருந்தேன், மீன் அவ்வளோவா கொத்தலை. அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். வந்து பார்த்தா மீனோட வேட்டை. சின்னதாக மீன் தட்டு விழுது, எடுத்துட்டான் நினைக்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டான். சின்ன காரை ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து ஒழுங்கிடுறானுங்க எல்லாத்தையும்.
பையில் போட்டுருவோம். கிடைக்கிறத பையில் போட்டுருணும். ஸோ அடுத்த ஒரு ஆளை எடுக்கணும். இதே மாதிரி தலையை அப்படி பிடிச்சி எறிஞ்சிடணும். அதுக்கப்புறம் வாலை இப்படி பிடிச்சாச்சுன்னா வாலோட அந்த தோல் வந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க தோலை இப்படி அலையை காப்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை ரெண்டாக வெட்டணும். ஒரு கங்கூஸ் எடுத்திங்களா, எடுத்துட்டு இப்படி வச்சாச்சுன்னா வெட்டிடும் ரெண்டாக. அப்படி 2 ஹூக்லையும் சரி சமமாக மாட்டி 2 பேருக்கும் சண்டை வராத அளவுக்கு மாட்டி சரி சமமாக பிரித்து விட்றணும். ஓகே, இதில் இறை இருக்குது, இருந்தாலும் இதை அப்படியே ஏற்றி விட்ருவோம். கொஞ்சம் ரொம்ப நிறைய இறையா இருக்கும்போது பெரிய மீன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே காசு பண்ணி போட்டுருவோம். ரொம்ப தூரம் எல்லாம் காசு பண்ண வேண்டாம், கிட்ட தான் கொஞ்சம் அந்த பக்கம் அப்படியே காசு பண்ணி போட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ மீன் அடிச்சது காரைன்னு தான் நினைக்கேன். ஸோ நான் அந்த ராடில் இருக்க இறைய மாற்றி போடலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே வந்து அடிச்சிட்டான் பாருங்க, காரை தான். ஒரு சின்ன காரை. ஸோ நம்ம வந்ததுக்கு பலன் உண்டு, அவ்வளோதான். இன்னொரு கொத்து விழுந்துருக்கு. அடுத்தது பார்ப்போம், எடுக்கலையான்னு தெரில. சின்னதாக ஒரு தட்டு விழுந்தது, எடுத்துட்டோம். எடுக்கலை. ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று தெரியுமா, நமக்கு இதுவரை அடித்த எந்த ஸ்ட்ரைக்குமே மிஸ் ஆகலை. இந்த ஸ்டிக்கில் அடித்து ஒன்று பொட்டி போச்சே தவிர, லைனு பொட்டிட்டு போயிடுச்சே தவிர வேறு எதுவுமே மிஸ் ஆகலை. சின்னதாக குத்திகிட்ருக்கு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டு ஃபிஷிங் முடிஞ்சது. நம்ம கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு. ஸோ கொண்டு வந்த ஆளும் முழுசாக தீரல, கொஞ்சம் மீன் கிடச்சிருக்கு. மீனை நீங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இன்னும் நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க இப்போ என்ன எவ்வளோ மீன் கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா இந்த பைக்குள்ளே தான் இருக்குது, கொஞ்சம் தான் கிடச்சிது. இது கொண்டு போன இறால் மீன். அதுக்கப்புறம் கிடச்சிருக்க மீனை பாருங்கள், எல்லாமே கார மீன் தான் கிடச்சிருக்கு. ஸோ கீழே கொட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 மீன் கிடச்சிருக்கு. 5லேயும் ஸோ இந்த ஒன்று தான் சரியான சைஸ். ஸோ பார்த்திங்களா எவ்வளோ சைஸுன்னு. ஸோ இது ஒன்று தான் நல்ல சைஸாக கிடச்சிருக்கு. மிச்சம் எல்லாமே ஒரு சின்ன சைஸ், மீடியம் சைஸ் தான். ஸோ மொத்தம் ஒரு 6 மீன் கிடச்சிருக்கு. ஸோ 6 மீன் தான் கிடச்சிருக்கு. அதோட ஸ்டாப்பு என்னால் முடியலை, டைம் வேறு ஆகிட்டு பார்த்திங்களா, டைம் எல்லாம் இருட்டி வருது. ஸோ அந்த பிளேஸை பார்த்திங்களா எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ ஒரு அழகான ஒரு ஈவினிங் காட்சி, அதையும் உங்களை அப்படியே பதிவு பண்ணிட்டேன். ஸோ ஃபிஷ்ஷிங் அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. நம்ம சோலோ வந்தோம். சோலோ வந்து இறால் மீன் முழுசாக தீரலை பாருங்கள், டைம் ஆச்சுன்னு சொல்லி அப்படியே கிளம்பிட்டேன். இறால் மீன் அப்படியே இருக்குது. ஸோ இவ்வளோதான் மீன் கிடச்சிருக்கு. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.